குறிப்பாக இந்த காங்கிரஸ்குள்ள நடக்கிற சண்டை என்பது ஓல்டு காங்கிரஸ் vs நியூ காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மோதலாக தான் இருந்துச்சு. ஓல்டு காங்கிரஸுடைய கை தான் ஓங்கி இருப்பதாக நமக்கு தெரியுது. அப்படி எப்படி அப்பர் ஹேண்டை வந்து ஓல்டு காங்கிரஸ் எடுத்தாங்க? எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா? சோனியா காந்தியை திமுக கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா? ராகுல் காந்தியை வந்து அவங்க பொருட்டாவே பார்க்கலையா? இல்ல இதுல என்னன்னா, இல்ல ஓல்டு காங்கிரஸ் நியூ காங்கிரஸ் நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, விவரம் தெரிஞ்ச காங்கிரஸ், விவரம் தெரியாத காங்கிரஸ் ரெண்டு தான் ஆச்சா. நீங்க இது காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி இருந்திருக்காங்க, அதிமுகவோட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை கிடையாது. அதாவது இது வந்து டிஎம்கேவுடைய லாயாலிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. டிஎம்கே எப்படி வந்து ஒரு பேங்கபிள் பார்ட்னரோ அதே மாதிரி ஏடிஎம்கே ஒரு பேங்கபிள் பார்ட்னர். இவர் நல்லவர் கெட்டவர் கொள்கை அதெல்லாம் எடுத்து நீங்க ஓரம் வச்சிட்டீங்கன்னா, ஜெயிக்கக்கூடிய குதிரையா திமுக இருக்கா, திமுக கூட இருப்போம். அந்த குதிரை வந்து நம்மளுக்கு ஒத்து வரலையா, நம்ம அதிமுக கிட்ட போவோன்ற கலை யதார்த்தம் தெரிஞ்சவங்க வந்து பழைய காங்கிரஸ். அவங்களுக்கு இந்த நுவான்ஸ் வந்து தெரியும். ஆனால் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டதாலேயே இங்கே எல்லாமே மாறிடும், இங்கே எல்லாமே சூப்பராகிடும் நினைக்கிற ரொம்ப சொற்ப பர்சன்டேஜ் தான் காங்கிரஸில் இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்தால் எல்லாமே மாறிடுன்னு நினைக்கிறவங்க விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. ஆனால் விஜய் கட்சிக்கு போகாமல் இங்கே இருந்துக்கிட்டே விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸ்னு சொல்கிறவங்க என்னென்னா, அவங்க கட்சியில் உள்ளாரே அவங்களுக்கு வந்து நிறையா வேலை ஆக வேண்டியிருக்கு. இப்போ செல்வ பிறந்தகையை காலி பண்ண வேண்டியிருக்கு. அதற்கடுத்து மல்லிகார்ஜுன கார்கேவோடைய அந்த ஸ்டேச்சர் இவங்களுக்கு பிடிக்கல. இவர் யார் சொல்கிறது நாம் ஏன் கேட்கணும்னு அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பண்ணையார்களுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, அவங்கள மாதிரி ஆட்கள் தான் இதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சதே ஒழிய, நீங்க டெஸ்டட் பார்ட்னர்ஸா இருக்கவங்க, தமிழ்நாடு அரசியல் தெரிஞ்ச கோபனா மாதிரியான சீனியர் லீடர்ஸ் ஆகட்டும், ப. சிதம்பரம் மாதிரியான லீடர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஸ்டெட்ஃபாஸ்டா சொன்னது என்னன்னா, நீங்க டிஎம்கேவை பிரேக் பண்ணி போறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூசைடுக்கு சமம் தான் சொன்னாங்க. ஸோ அவங்க சைடில் வந்து திங்ஸ் வர் கிளியர். இவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்னன்னா, வேற ஏதாவது ஒரு ஹோப் கிடைச்சிடாதா, வேற எங்கேயாவது போயிட மாட்டோமா, வேற ஏதாவது போயிட்டா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராமா கிடைச்சிடாதா, நம்மளுக்கு ஒரு லைம்லைட் கிடைச்சிடாதான்ற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். கடந்த ஒரு மாசமா லைம்லைட் தானே இருந்தாங்க காங்கிரஸ். இல்லை, ஃபார் வாட் ரீசன்ஸ் இப்படியெல்லாம் இருந்தால் தான் உண்டு. இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் வந்து 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு, 2 லட்சத்தில் ஜெயிச்சாரு, அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் காங்கிரஸ் லைம்லைட்டில் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பாஜக எதிர்த்து போராட்டங்கள் எதுவுமே கிடையாது. சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியை யாராவது அசிங்கமாக பேசுகிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போராடணும், அதுவும் கிடையாது. அது வந்து ஒரு நேம் சேக் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு 1998 நீங்கள் பிறந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாண்டு போட்டிருப்பாங்க வீட்டில். அந்த பாண்டுன்றது வந்து 30 வயசு உங்களுக்கு ஆகும்போது இது மெச்சூர் ஆகும் அப்படின்வாங்களா, அந்த பாண்டை பற்றியே மறந்துடுவாங்க இல்லையா. அந்த ஒரு அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி காங்கிரஸ் இப்போ நீங்கள் ஒரு பாண்டு மாதிரி இடையில உங்களுக்கு அதனால் 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது, அப்புறம் யூஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு எஃப்டி வச்சிருக்க மாதிரி, இல்லை ஒரு ஸ்கீம், சேவிங் ஸ்கீம்ஸ் வச்சிருக்க மாதிரி 2029க்கான ஸ்கீமு தான் வந்து டிஎம்கே வந்து காங்கிரஸ் வச்சிருக்குது.